கவிதா, செத்து போன ஒருத்தர் திரும்பவும் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? அருண், அது பேய், தலை திரிக்க ஓடிடணும். பேயும் இல்லை பிசாசும் இல்லை, சும்மா உளறிக்கிட்டு இருக்க. பேயெல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட பாரு, லைட்டாக மல்லிப்பூ வாசனை வரும், தூரத்தில் ஒரு நாய் அப்படின்னு கொலைக்கும். என்ன நீ சந்திரமுகி எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க? அம்மா கதையை சொல்லுப்பா. இப்போ பாரு, லைட்லாம் அப்படியே ஆஃப் ஆக போகுது, நம்ம செட்டும் அப்படியே ஷேக் ஆக போகுது. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? சரி பயப்படாத, உனக்கு நான் கதையை சொல்கிறேன். அதாவது என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். அவரோட டெட் பாடியை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. 13 நாளுக்கு அப்புறம் அவர் திரும்ப வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு உயிரோட. இந்தா அந்த வீடியோவில் பனியன் போட்டுக்கிட்டு கட்டலில் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கார் பத்தியா, அவர் தான் நான் சொன்ன அந்த நபர், உயிரோட ரிட்டர்ன் வந்தவர். என்னப்பா மம்மி ரிட்டர்ன் மாதிரி வந்திருக்காருல்ல. அவரோட பேர் வந்து கிரிதர் பிஸ்ட். ஓகேவா? இவர் வந்து காசியாபாத் அந்த பகுதியை சேர்ந்தவர். இவரோட வேலை அப்படி என்னன்னா, அந்த ரோட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் அப்படியே அடிதடி பண்ணுறது, சும்மா மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு லோக்கல் தாதாவாக இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த மே 16ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஏரியாவில் மெக்கானிக் ஷெட் நடத்திட்டு வந்திருந்த ஒரு சகோதரர்கிட்ட போய் ஒரு தகராறு பண்ணியிருக்காரு. அந்த தகராறு முற்றி 2 பேருக்கும் அப்படியே வாக்குவாதம் ஆகி கைகலப்பில் போய் முடிஞ்சிடுச்சு. அதோட முடிவில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்த சுத்தியில எடுத்து அங்கேருந்த ஒருத்தர் மேலே அடிச்சிட்டாரு. ஓகேவா? அது வந்து போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. இந்த கிரிதரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க. அடைச்சி ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. ஒரு 10-15 நாள் அங்கே தான் இருந்திருக்காரு. ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு நடுவில் வந்து அந்த கிரிதர் பிஸ்டோட அம்மா போய் அடிக்கடி வந்து 2 முறை ஜெயிலில் பார்த்துருக்காங்க. 3ஆவது முறையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போகும்போது பார்த்தா அந்த இடத்துல கிரிதர் இல்லை. என்னாச்சுங்க, என் பையன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவரை வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மசூரி கால்வாய் அப்படிங்கிற பகுதியில் வந்து நம்ம கிரிதர் பிஸ்ட் மாதிரியே உடல் அமைப்பு கொண்ட அவரோட சாயல் கொண்ட ஒரு டெட் பாடியை வந்து போலீஸார் வந்து மீட்டெடுக்கிறாங்க. ஒருவேளை இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, என் பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபடி விசாரணை மேற்கொண்டு வரும்போது இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு அதை வந்து காட்டுறாங்க. காட்டும்போது ஆமாங்க கிட்டத்தட்ட இப்படி தான் இருப்பாரு அவருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கு, செதஞ்சு போயிருக்கு. உடல் அமைப்பும் வந்து கொஞ்சம் அழுகி போயிருந்ததால அவங்களால கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதுபடி போலீஸார் வந்து சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்புறாங்க. உடற்கூறாய்வுலாம் முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு டெட் பாடி வந்து ஃபேமிலி கையில் கொடுத்துட்றாங்க. இந்தாங்க இதுதான் வந்து கிரிதர் பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இவங்களும் வாங்கிட்டு வந்து அதுக்கான இறுதிச் சடங்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சு உடலை வந்து அவங்க வழக்கப்படி எரிச்சிடுறாங்க. எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் போலீஸில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னென்னா, என் மகனை யாரோ கொண்டுட்டாங்க, இந்த முன்னாடி ஒரு பகர் இருந்துச்சு இல்லையா, ஒரு சுத்தியலால் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனார் இல்லையா, அவங்களோட இருக்கக்கூடிய முன்விரோதத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்ட்ட அவங்க ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அதன் பேரில் போலீஸார் வந்து 7 பேர் சேர்ந்த குழு வந்து இவர் அடிச்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு வருது. ஓகேவா? இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு 13 நாள் கிடக்குது அவர் இறந்து. சரி 13ஆம் நாள் காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கும்பலாக கிளம்பி போயிட்டு அந்த அவர் எங்கே எரிச்சாங்களோ அந்த இடத்துல வந்து காரியம் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வராங்க. வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. வீட்டுக்கு வந்து உள்ள நுழையும் போது அந்த வீட்டு பெட்ரூம்ல இருந்த கட்டல்ல ஒருத்தர் வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஹாயா படுத்துக்கிட்டு இருக்கார். யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து பார்த்தாதான் தெரியுது, எரிச்சிட்டு வந்து அவ்வளவுதான். இறந்து போன ஒருத்தர் டெட் பாடியை கொண்டு போய் நாம எரிச்சிட்டோம், 13ஆம் நாள் காரியமும் பண்ணிட்டோம், ஆனா இவர் எப்படி உயிரோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இருக்காதா பின்ன? சரி, இவ்வளோ நாள் இவர் எங்கே போனாராமா? அதைத்தான் கேட்டிருக்காங்க. தம்பி இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, நாங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னை வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு மன அமைதி தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு தியான மையத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் நல்லா தியானம் பண்ணிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு சரி வீட்டுக்கு போகலாம், நம்ம மனசு தெளிவாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தான் நீங்க என்னடானா இவ்வளோ பெரிய பேய் கதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மறுபடியும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சரி அது இருக்கட்டும் அருண், இப்போ இவங்க வந்து சடங்கு செஞ்சாங்களே அவர் அப்போ ஆமா அந்த பாடி யாரோடது என்ன அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் டீட்டெயில் தெரியல. அது குறித்தும் போலீசார் வந்து தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. அந்த அடையாளம் தெரியாம இருந்துச்சு இல்லையா, அதனால அது யாரு என்ன அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவா தெரியல. இப்படி ஆயிருச்சு. ஆமா அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இப்படி ஆயிருக்கு. இருந்தாலும் இறந்து போன ஒரு நபர் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு லைட்டா பீதியா தான் இருக்கு இல்லையா. சரி நீ வந்தது சந்தோஷம் தான். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னா பதறாதீங்க. அவருக்கு என்ன யார் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, பேயின்னு நினைச்சு பயந்துட போறீங்க. அருண் சொல்லு கவிதா, நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்கல்ல, எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? எதுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிப்பாங்க. கரெக்ட் தான். ஆனா இங்க ஒரு தாத்தா அவரோட பேரனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கே. அதுவும் சாதாரண இன்ஃப்ளூயன்சர் இல்ல, பியூட்டி இன்ஃப்ளூயன்சரா ஆயிருக்காரு. யோசிச்சு பாரு, 75 வயசுல பியூட்டி இன்ஃப்ளூயன்சரா ஆயிருக்காரு அப்படின்னா இப்ப இவரோட இதை தான் வந்து உலகமே பேசிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பரவாயில்ல. அதாவது 75 வயசுல உனக்குலாம் என்னப்பா வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல. ஆனால் 75 வயசுல நான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்காருன்னா அந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இடத்துல நோட் பண்ணோம். சரி, அந்த கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றியா? சொல்றேன். இந்த தாத்தா வந்து சீனாவை சேர்ந்தவர். இவர் பேர் வந்து ஜூ யுங்சாங். இவருக்கு 75 வயசு ஆகுது. இவரோட பேரன் வந்து கையோ. இவரோட பேரன் வந்து ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்படுறாரு. அதாவது பிறந்த 6 மாசத்துல. அப்படி என்ன அரிய வகை நோய் கவிதா? அதாவது எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசை சிதைவு நோய். அதாவது அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகும்னா தசைகள்லாம் ரொம்ப பலவீனமாயிரும். அவங்களால வந்து எழுந்து நடக்க முடியாது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதுல. இது வந்து எந்த வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு இருந்திருக்கு? 6 மாசத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறாங்க 18 மாசத்துக்குள்ள வந்து இந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க ஃபேமிலிக்குலாம் எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, வீட்டெல்லாம் விற்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா வந்து அதை மேலும் மேலும் நீட்டிச்சிட்டு போகலாம், அவங்களோட ஆயில நீட்டிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. இன்ஜெக்ஷன் வந்து குழந்தையோட ஆயில வந்து நீட்டிக்கும் அப்படின்னு அது வந்து பல லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வீடு விற்கிறாங்க, அப்புறம் கடன் வாங்குறாங்க. அப்படி இருந்து வந்து அவங்களால சமாளிக்க முடியல. அந்த குழந்தை எப்படி கண் முன்னாடியே நம்ம வந்து இறக்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து போராடிட்டு இருக்கு. அப்ப இவங்க தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யோசிச்சு பாக்குறாரு, நிறைய வழிகள்ல ஏதேதோ பண்ணி பாக்குறாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. யாரோ ஒருத்தவங்க மூலியமா வந்து அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ், பியூட்டி லாகர்லாம் போட்டா வந்து நல்லா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றது வந்து அதுல நல்லா பணமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுல யூடியூப்ல போட்டா ஃபேமஸ் ஆகலாம் அப்படினு. சோ யூடியூப்ல காசு வரும்ல, அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது நம்ம குழந்தையை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் கிட்ட போய் கொலாப் கேட்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு மாடலா இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா வந்து எந்த கம்பெனியும் வந்து ஒத்துக்கல. ஏன்னா 75 வயசு ஆகுது, நீங்க போய் என்ன தாத்தா எங்களுக்கு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. ஆனாலும் அவர் வந்து அதை விடவே இல்லை. பக்கத்துல குட்டி குட்டி பியூட்டி பார்லர்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் அந்த பியூட்டி இதை பத்தி கத்துக்கிறாரு. இந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிட்டு கெட் ரெடி வித் மீ மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் சொதப்பலாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். தப்பா அவர் வந்து மேக்கப் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும் ஆனா நல்ல ரீச் ஆச்சு. ஏன் இந்த தாத்தா இந்த வயசுல இப்படி பண்றாரு அப்படிங்கிற பின்னணி நிறைய பேருக்கு தெரிய வருது. என்னன்னா வந்து அவரோட பேரனுக்காக தான் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து சீன அரசு வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து அரசு காப்பீடா வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அந்த இன்ஜெக்ஷனோட விலையும் வந்து கம்மி ஆகுது. பரவாயில்லையே, உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வயசு பார்த்தீங்கன்னா 9 வயசு ஆகுது. ஸ்கூல் போயிட்டு இருக்காரா. பட் இருந்தாலும் தாத்தா வந்து இந்த பேரனுக்காக இவ்வளோ செஞ்சிருக்காருல்ல, இதுதான் வந்து உலகம் முழுசுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த தொழிலை விடாம அவர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் வர அந்த பேரனுக்கு வரப்போறிய செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இவர் தான் வந்து டேக் ஓவரும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். இப்போ நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டோம்னு வையேன், அப்பா மகன் இந்த பாசத்தை நம்ம எங்க
கம்பேர் பண்ணலாம், எங்கே ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னும் போது தாத்தா பேரன் அப்படி வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஒரு தாத்தாவுக்கு அந்த பேர குழந்தை மேலே இருக்கிற பாசம் வந்து ஒரு அலாதியானதுன்னு அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு அலாதியான பாசத்தில் தான் வந்து இவர் அந்த உயிரை காப்பாற்றியே ஆகணும், பேரனோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் தன்னை கோமாளியாக காமிச்சு கூட காசு அது மூலமாக ஈட்டி அந்த பேரனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஸ்டில் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம் தான். நமக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காகவே இருக்குது. வித்யா, சொல்லறோம் இன்னைக்கு நம்ம டீ டைம் நியூஸில் ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். சோகமான சம்பவமா? என்னாச்சு அருண்? ஆமாம், அதாவது யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் அந்த மாதிரியான கலைகள்லாம் கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லை இந்த உடற்பயிற்சி, இப்படி பல விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இங்கே யூடியூப் பார்த்து ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. அதை பார்த்ததால அந்த கர்ப்பிணி பெண்ணோட உயிரே பறிவு இருக்கு. என்ன அருண் சொல்கிற? இது எங்கே நடந்துச்சு? திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் தலவாய்ப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் கார்த்தி. இவரோட மனைவி வந்து சசிகலா. இவங்களுக்கு வந்து 32 வயதாகுது. இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து 6 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இதில் கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை பின்னணியாக கொண்டதால் அவருக்கு இயற்கை முறையில் வாழறதுக்கு அதிக அளவில் அவருக்கு நாட்டம் அதிகம். இயற்கை சார்ந்த வாழ்வியலை தான் அவர் அதிகமாக விரும்பி இருக்காரு. 2020 வருஷத்தில் வந்து எல்லாருக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டாங்க இல்லையா, அந்த தடுப்பூசியை வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து சசிகலா வந்து முறையாக கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய இந்த ஆஸ்துமா பிரச்சனை, அதுக்கப்புறம் தோலில் சில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. பல்வலி போன்ற நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே தடுப்பூசி தான் காரணம்னு சொல்லிட்டு கார்த்தி நம்பினதால் அவர் வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியலை தான் அதிகமாக வந்து நாட்டம் கொடுத்துருக்காரு. மெடிசன், அதாவது இங்கிலீஷ் மெடிசன், அதை தேடி போகவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தான் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களோட மனைவி சசிகலா வந்து 2வது முறையாக கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, டோட்டலாக இங்கிலீஷ் மெடிசனே வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல, மருந்து மாத்திரலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையிலேயே நம்ம குழந்தையை பெற்றெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட குடும்பமே சேர்ந்து சசிகலாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாமல் சசிகலாவும் அங்கே இருந்திருக்காங்க. கடந்த 10 மாதங்களாகவே எந்த விதமான டேப்லெட்டோ மருந்தோ எதுவுமே எடுத்துக்கல. இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. கடந்த 24ஆம் தேதி வந்து சசிகலாவுக்கு அந்த வலி வந்திருக்கு, குழந்தை பெற்று. ஆமாம், பிரசவ வலி வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப் பார்த்து அவங்களுக்கு வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான அந்த பிரசவத்தை வந்து இவங்களே முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருந்திருக்கு. இந்த நிலையில தான் வந்து குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த தொப்புள் கொடி எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சசிகலாவுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து மயங்கிட்டாங்க, சுயநினைவு இல்லாமல் மயங்கிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க, பயந்து போயிட்டாங்க. அச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற பெருந்துறை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் கோவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சசிகலாவை கோவை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் தீவிரமாக அவங்களுக்கு சிகிச்சை நடக்குது. அந்த சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட 4 நாட்களாக சிகிச்சை நடக்குது. அதில் அவங்களோட கர்ப்பப்பையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 30 யூனிட் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சிகிச்சை எல்லாமே தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் சசிகலா வந்து இறந்து போயிடுறாங்க. சரி, இதுக்கு காரணமாக இருந்த கார்த்திக் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. அதாவது இந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாமே கார்த்திக்கோட வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் பார்த்து பிரசவம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ்லாம் நிறைய கிடைக்கிது. அங்கே நிறைய தகவல்கள்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இது குறித்து புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் பேரில் போலீஸார் வந்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து, அதாவது கொலையல்லாத மரணம் அப்படின்ற அது கீழே வழக்கு பதிவு செய்து கார்த்திகை வந்து இப்போ விசாரிச்சுட்டு வராங்க. இதோட தொடர்ச்சியில் தான் அவர் மேலே என்னென்னலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அவங்களும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் வந்து அவங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஆமாம், இப்போ அதனால் உயிரே போயிருக்கு இல்லையா. அதாவது யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுக்கோங்க, ஓட கற்றுக்கோங்க, ஆட கற்றுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன கலைகள் வேணால் கற்றுக்கோங்க, சரிங்களா. ஆனால் இந்த மாதிரியான விபரீத முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. அது ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது.
கவிதா, இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து தவறான சிகிச்சை கொடுத்ததால அந்த குழந்தையோட 2 கண் பார்வையுமே பறி போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி அது. அதோட டீட்டெயில் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும், நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டா அரசு மருத்துவமனையில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு வந்து ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டா அரசு மருத்துவமனைக்கு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா மருத்துவரும் வந்து ஏதோ சிகிச்சை அளிக்கிறாரு. கண்ணில் வந்து ஒரு சொட்டு மருந்து விட்டுட்டு சரியாயிரும், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸில் பல சேஞ்சஸ் தெரியுது. அதை வந்து இவங்க பெற்றோர்கள் வந்து கவனிக்கிறாங்க. அதாவது யார் வந்து நின்னாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி அழுகிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்நார்மலாக தெரிஞ்சதுனால வந்து பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ செக் பண்ணும்போது தான் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நிரந்தரமாக பார்வை போயிருச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியை வந்து சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அப்போது இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணோம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது கண்ணில் சொட்டு மருந்து நம்ம வந்து அந்த பாண்டா ஹாஸ்பிட்டலில் போட்டாங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்க சிகிச்சைக்கு பயன்படுத்தின பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பெற்றோர்கிட்ட இருக்கு. அதை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது வந்து சளிக்கு பயன்படுத்துகிற சொட்டு மருந்துகள்லாம் அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஆனால் இவங்க போனது வந்து சளிக்காக போகலை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்க கண்ணில் வந்து அந்த சொட்டு மருந்து போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணில் வந்து சொட்டு மருந்து போட்டதுனால தான் என் குழந்தைக்கு வந்து பார்வை திறன் வந்து நிரந்தரமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து பெற்றோர்கள் தரப்புலேருந்து குற்றம் சாட்டுறாங்க. அதாவது சளிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொட்டு மருந்து வந்து குழந்தையோட கண்ணில் போட்டதால, அதாவது தவறான சிகிச்சையால தான் இந்த மாதிரி கண் பார்வை பறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? ஆமாம், குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு வந்து போலீஸ்லேயும் அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் தரப்புலையும் விசாரணை நடந்துட்டு வருது. அதே மாதிரி சுகாதாரத்துறை தரப்புல இருந்தும் விசாரணை நடந்துட்டு வருது. சுகாதார தரப்புல இருந்து 3 பேர் கொண்ட குழு அமைச்சு இதை தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. எதனால இங்க தவறு நடந்துச்சு, எங்க தவறு நடந்துச்சு, ஏன் குழந்தைக்கு இந்த கண் பார்வை போயிருச்சு அப்படிங்கிறது இந்த முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு முழுசா தெரிய வரும். யாரோ ஒருத்தரோட சின்ன ஒரு கவனக்குறைவு இங்கே பற்றியா குழந்தைக்கு கண் பார்வை பறிபோகிற அளவுக்கான பெரிய விளைவை கொடுத்துருக்கு. கேட்கவே ரொம்ப சோகமாக இருக்குது. சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மருத்துவர்கள் யோசித்து கலந்தாலோசிப்பாங்கன்னு தெரியுது நினைக்கிறேன். அருண், சொல்லு வித்யா. நீ யாரோட லவ்வையாவது பிரித்து வச்சிருக்கியா? சாச்சா, நெவர். எனக்கு வந்து பிரித்து வைக்கிற வேலையெல்லாம் என்றைக்குமே தெரியாது. லவ்வை சேர்த்து வைக்கிறது தான் தெரியும். இந்த நாடோடிகள் படத்தில் வரணும் இல்லையா, அந்த மாதிரி நாங்களாம் லவ்வை சேர்த்து வச்சு பழக்கப்பட்டவங்களே தவிர என்னைக்குமே பிரிச்சு வைக்க மாட்டோம். சரி, இது எதுக்கு நீ இப்ப கேக்குற? இல்ல, உனக்கு நீ அந்த வேலையை கரெக்டா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ உனக்கு அருமையான ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதாவது மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஆஃபரா? என்ன ஆஃபர் இது? அதான் லவ் பிரிச்சு வைக்கணும். லவ்வை பிரிச்சு வைக்கிறதுக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளமா? ஆமா அருண். இது எந்த ஊர்ல? அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் dating.com. இவங்க வந்து சீஃப் பிரேக்கப் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்காக ஆள் தேடுறாங்க. அதுக்கு என்ன வேலை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள புகுந்து அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி அவங்க லவ்வை வந்து பிரிச்சு வைக்கணும். காதலை சேர்த்து வைக்காம எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா காதலை பிரிக்கிறதுக்கு ஒரு வேலையை போட்டு அதுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. எங்க அந்த வேலையை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லு பார்க்கலாம். dating.com அப்படின்றது ஒரு இணையதளம். இது மூலமா முகம் தெரியாத நபர்கள் வந்து பேசிக்கலாம், பழகிக்கலாம், லவ் பண்ணிக்கலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அது அவரவர் விருப்பம். இந்த இணையதளத்தை தான் இப்போ வந்துட்டு சீஃப் பிரேக்கப் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்காக ஆள் தேடுறாங்க அருண். சரி, இது வந்து இதுக்காக நெட்டிசன்கள்லாம் வந்து ஐயோ நான் வரேன் அதுவும் 3 லட்சம் சம்பளம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏன் போட்டி போடுறாங்க தெரியுமா? இந்த காதலை பிரிச்சு விடுற வேலையை தான் நம்ம ஊர்ல பல பசங்க வந்து தொழிலாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒருத்தன் புதுசா வந்து அவங்க கேங்ல வந்து லவ் பண்ணிட்டா போதும், இந்த லவ்வை நாம எப்படியாவது பிரேக்கப் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதனால லவ்வர்களே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி வேலை
சரி சும்மாவே அந்த வேலையை வந்து டெய்லியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு சம்பளமும் கொடுத்து யாராவது வாப்பா வேலைக்கு அப்படின்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா? உடனே அப்ளை பண்ணுறாங்க. நீ கிட்டத்தட்ட பாரு, எனக்கு தெரிஞ்ச ஊரில் இருக்கிற அம்புட்டு பேர் இந்த வேலையை அப்ளை பண்ணுவாங்க. ஆமாம், நீ சொன்ன மாதிரி அம்புட்டு பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நிறைய குவாலிஃபிகேஷன்லாம் அதுக்கு இருக்குது. இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா அவங்க சொன்ன ஒரு லிஸ்ட்டே இருக்குது குவாலிஃபிகேஷனில். அப்படியா? என்ன லிஸ்ட் அது சொல்லு பாப்போம். அதாவது அருண், அவங்க வந்து நல்லா பேச தெரியணும். 2 பேர், அதாவது ஒரு கேர்ள் ஒரு பாய் லவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள பூந்து அந்த பிரேக்கப், அதாவது அவங்க லவ்வை வந்து பிரேக்கப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவங்க கிட்ட நல்ல பேசுறதுக்கான திறமை இருந்திருக்கணும். அப்புறம் இந்த காலத்துல லவ் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது கேர்ஃபுல்லாக இருந்துட்டு, ஓகே இவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்போ இவங்களை பிரித்து விட்டுறணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க கிளியராக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பிரிக்கும் போதும் வந்து வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே கைண்டாக பேசணும். அதாவது தாறுமாறாக வந்து சண்டை போடுற மாதிரி பேசாமல் அன்பா பாசமா அவங்களை வந்து பிரிச்சு வைக்கணும். மியூச்சுவல், அதாவது பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷா மனவிரோதம் இல்லாம அப்படியே சுமூகமா 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கணும் இல்லையா? அப்படி சரி சரி. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரிக்க போறோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரியும் போது ஸ்மூத்தாக பிரியுமா இல்லைனா ரொம்ப பெரிய டிசாஸ்டர் மாதிரி ஆகுமா அப்படின்றதுலாம் முன்னாடியே நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காரு. அது என்னது முக்கியமான குவாலிஃபிகேஷனு? இந்த வேலைக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 3 பிரேக்கப் ஆகுது ஆயிருக்கணும். ஓ, 3 முறை லவ் பிரேக்கப் ஆகியிருக்கணுமா? ஆமாம், அந்த பிரேக்கப்பை வந்து வெளியில் சொல்லும்போது அது வந்து ரொம்ப பெருமைப்படுற அளவில் இருக்கணுமா. ஓஹோ, அப்படி வேற. ஆமாம், அந்த லெவலில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவங்களோட லவ் பிரேக்கப் வந்து உங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கணும். நீங்கள் தான் வந்து என்னோட லவ்வை வந்து அதிகமாக பிரித்து வைப்பீங்க, நல்லா இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரோ வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி அட்வைஸ் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருண். அதாவது 3 பிரேக்கப் இல்லை 300 பிரேக்கப் ஆன ஆட்கள்லாம் நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதனால் அந்த வேலைக்கு அடித்து பிடிச்சி போக போகிறாங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் குவிய போது சீக்கிரமாக போய் போட்டுருங்க சரிங்களா? 3 லட்ச ரூபா சம்பளம் சார், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க அருண், என்னன்னா சிச்சுவேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் இது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு 3 வகையாக இருக்கும் இல்லையா, அதையும் வந்து கரெக்டாக பிரிக்க தெரிஞ்சிருக்கணுமா. அதனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உடனே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ரெஸ்யூமை தயார்படுத்திக்கோங்க. ரெஸ்யூம்லாம் இதுக்கு அனுப்பக்கூடாதுப்பா. அப்புறம் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும்? அதாவது இப்போ இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க இல்லையா, போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்த பிரேக்கப் ஸ்டோரியை ஒரு லெட்டரில் எழுதணும் சரியா? அப்புறம் அவங்க யாரோட லவ்வெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு ஸ்டோரியாக எழுதணும். அது போக அவங்க இந்த வேலைக்கு ஏன் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்றதையும் அந்த ஒரு பேப்பரில் எழுதி இதை வந்து அவங்களோட கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணணும். ஓஹோ, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால் வித்யா சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் வாழ்த்துறேன் சரிங்களா? சரி, 3 லட்சம் 3 லட்சமா நோட் பண்ணுறாங்க. சரிங்க மகளே, இத்தோட கடை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் மாதிரி டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யாகுமார்.